வணக்கம். அன்புள்ள அம்மா அடுப்புங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு அருமையான நாள், செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு உகந்த நாள். போன வாரம் அழகாக சூரசம்ஹாரம் முடிந்து சுப்பிரமணியரோட திருக்கல்யாணம் முடிந்து அவர் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். நான் ஒரு வெள்ளிக்கிழமை வாக்கில் நான் சென்னைக்கு கிளம்பி வந்தேன். தேஜாஸில் வந்தேன். அந்த ஒரு அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக. அவ்வளோ ஒரு உபசரிப்பு. ஏறி உக்காந்ததுலேருந்து இறங்குற வரைக்கும் ரொம்ப நல்ல கேரிங். அவங்க ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில், சூப்பு, எப்பயும் அந்த சர்வீஸ் பண்ணுறவங்க நடமாடிகிட்டே இருக்காங்க. எது வேணுமோ உடனே நமக்கு கிடைக்குது. அந்த ஸ்நாக்ஸில் நம்மளாவே மிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டீ பேக்கெட், பனியாரம், ஒரு சின்ன போண்டா, சூடாக இருந்தது. எல்லாமே சூடாக இருந்தது. எனக்கு என்னென்னு கொண்டு வந்து வைக்கல. ஒரு டிஷ்யூ பேப்பர், அந்த ட்ரிப்பை பற்றின ஒரு சின்ன பிட் பேப்பர், அதுக்கு ஸ்டீர் பண்ணிக்கிறதுக்கு அந்த குச்சி எல்லாமே இருந்தது. ஸோ ஒரு நியூஸ் பேப்பர், டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நியூஸ் பேப்பர். அன்றைக்கி ஃப்ரைடேனால் ஆன்மீக மலர் இருந்தது. அதோட தினமலர். நல்ல டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் நம்ம இன்ஃபர்மேஷன், அந்த ரெஸ்ட்டாக எடுக்கிற நேரம் நம்ம இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு இது. சில பிஸ்னஸ் புக்ஸும் வச்சுருக்காங்க. அந்த புக்ஸும் நம்ம வேணும்னா நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு சூப்பு, ஒரு பன் வித் பட்டர், அந்த இது, அப்புறம் ஹாட் வாட்டர் கொடுக்குறாங்க. அதில் நம்ம டீ மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப் முடிஞ்சு ஒரு அரை மணி நேரத்துலேயே ஒரு 9:15 சென்னை ரீச் ஆகுதுனால சப்பர் கொண்டு வந்துடுறாங்க. ரைஸு, தால், சப்பாத்தி. ரைஸ்க்கு பருப்பு உருண்டை குழம்பு, பொட்டேட்டோ காய், அதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர், அதுக்கு அதே மாதிரி பேப்பர், உடன் ஸ்பூனு நல்லா சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. எல்லாமே எவ்வளோ நமக்கு லிமிட்டோ அந்த லிமிட்டுக்கு அளவாக கொடுக்குறாங்க. நல்லா இருந்தது சாப்பிட. நம்ம ட்ரெயினை விட்டு இறங்குறப்போ ஒரு டயர்ட்னஸ்ஸு, ஒரு பசி, அந்த கிறக்கம் இல்லாமல் நல்லா நிம்மதியாக இறங்க முடியுது. டிக்கெட் எனக்கு 1350 தான். இருந்தாலுமே அந்த ட்ரெயினோட அலுப்பு தெரியாத அளவுக்கு நல்லபடியாக நீட்டாக நிம்மதியாக சேர்ந்தோம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் தேஜாஸில் ஒரு பிரயாணம் பண்ணி பாருங்கள். ஏசி கோச் ஃபுல்லி. நம்ம கம்பார்ட்மெண்ட்டே ஒரு கல்யாண வீடு மாதிரி கலகலன்னு, குழந்தைங்க, வயதானவர்கள், பிஸ்னஸ் பீப்புள், நம்ம எல்லாருமே சேர்ந்து போகிறப்போ ஒரு ஃபேமிலியாக போகிற மாதிரி தான் ஃபீலிங் இருக்குது. எனக்கு லாஸ்ட்டு சீட்னால ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. சாஞ்சிக்கிறதுக்கு அந்த புஷ் பேக் இருக்குது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த 6 ஹவர்ஸுங்கிறது போகிறதே தெரியாமல் வெளியில் பார்த்தா சீனரிஸு கிளியராக இருக்குது. அந்த கிளாஸு அதில் அந்த ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க வெயில் படாமல் இருக்கிறதுக்கு. அது கொஞ்சம் ரிப்பேராக போச்சு 2-3 பேரோட சீட்டில். அதை உடனே பார்த்தாங்க. கீழே கிளென்லினஸ்க்கு அப்பப்போ ஸ்வீப் பண்ணி விட்டுறாங்க. தண்ணி கொட்டியிருந்தது, அதை உடனே இமீடியட்டாக பார்க்குறாங்க. டாய்லெட் பாத்ரூம் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸோடு இருக்குது, வாசனையோடு இருக்குது. ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த லிக்விடு, அந்த ஹீட் பண்ணி கையை ட்ரை பண்ணுறதுக்கு அந்த ஒரு மிஷின் அது இருக்குது. ஃப்ளஷிங்கு எல்லாமே ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. தேஜாஸில் பிரயாணம் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் தாராளமாக பிரயாணம் பண்ணுங்கள். காசு ஒரு தடவை நம்ம பண்ணி போனோம்னா உண்மையிலேயே நம்ம அகெயின் அண்ட் அகெயின் நம்ம அதில் தான் போகணும்னு விரும்புவோம். அதே மாதிரி சென்னை டு பெங்களூர் டு மதுரை வந்தே பாரத்லேயும் வந்தேன். அதுலேயும் அதே மாதிரி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா அதில் ரொம்ப சீட்டிங் அதெல்லாம் இன்னும் நல்ல ஹை குவாலிட்டியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய இந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். சின்ன சின்ன ஸ்நாக்ஸு ட்ரேயில் வச்சு அழகாக கொடுக்குறப்போ நம்ம அதை பார்க்குறப்பயே நமக்கு ரொம்ப ஃப்ளைட்டில் போய் உட்காந்தா தான் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க முந்தியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போ ட்ரெயின்லேயே அவ்வளோ ஒரு உபசரிப்பு, அவ்வளோ நல்லா இருக்குது. டிக்கெட் மாத்திரம் கொஞ்சம் கூடங்கிறத பார்க்காம நம்ம போயிட்டு வந்தோம்னா பி கோச்சை விட இன்னும் நல்லா இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் பல வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.
will leave from platform number 10 at 22 hours 40 minutes.